தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன். நீயும் அங்கேயே இரு. தாயின் மணி கொடி பாரீர். பாருமா, தாரு தாயின். ஐயோ, என்னடா பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சதுல இருந்து அது போட்டா உங்க இதயத்திலயும் உங்க போட்டா அது இதயத்திலயும் மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறேன்னா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருன்னு சொன்னார்ல. இன்னையோடு 1 மாசம் ஆச்சு. பாத்ரூம் கதவை பூட்டிட்டாரு. அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடுமா. கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணிக்குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியாம போகுது. வச்சுக்குவோமே. நீ பாடுமா. தாயின் மணிக்குடி பாரீர். பாடுமா. என்னடா இது விட்டு விட்டு பாடுது? விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி வாத்தியார. டேய், நீ என்னையே விட்டு எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன்? கொஞ்சம் தாய் குழந்தைங்களே, நேத்து வாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதத்தான் எடுக்கிறோங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும்னு தான். புருஷனா? அப்ப நீங்களாம் ஏன் கட்டிருக்கீங்க? மனசுல நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓஹோ, அப்படியா? யார் யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து? நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார். அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டியிருக்காளோ? வணக்கம் சார். ஆமா, மகாலட்சுமி நோம்பா? கயிறு கட்டிருப்பிய. உக்காரு. பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி தடால சொல்லிட வேண்டியதுதானே? எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறதுக்கு வந்தானே ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒரு தடவை கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணு இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு தெரியும்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் நடுவு ராத்திரி இப்படி எழுப்புவேன்னுதான் நான் கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். கஸ்தூரி, தூரி, கஸ்தூரி, தூரி. என்னடி? ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? தம்பியும் தனலட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தா அதான் கனவுல வரும். அது இல்லைங்க, மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு சகனம் சரியில்லை.
மாலை மாத்திக்கிறதுனா அது தப்புன்னு தான் சொல்லுவா. எதுக்கும் நாளை காலையில பெரியவாளை விசாரிப்போம். இல்ல மாமி, எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறது நல்லதுன்னு படுது. கவலைய விடு, நாளைக்கு ஒரு நல்ல ஜாதகாரனா பார்த்து பொருத்தம் பாத்துருவோம். இதுதான் தம்பியோட ஜாதகம். என்னம்மா இது? இந்த ஜாதகருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணுமே. கேட்டியாடி? தம்பி தம்பி நீ தம்பி கம்பி நீட்டான் பாத்தியா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. அதுதாம்மா சொல்றேன், பையனோட பேர் சிங்காரம் தானே. ஏலக்கா கேட்டதுக்கு எரிப்புளைக்கை கட்டி கொடுத்தானா எவனோ? அந்த கதையா இருக்கு நீங்க ஜாதகம் சொல்றது. பையனுக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னா அவங்க அப்பனுக்கு சொல்றீங்களே. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? அது எங்க அப்பா ஜாதகம். அடுத்த பக்கம் புரட்டி பாருங்க. அவங்க அம்மா ஜாதகம் வரும், அதுக்கு அடுத்த பக்கம் போறட்டுங்க. இவ ஜாதகம் வரும், இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிடாதீங்க. பேர் லட்சுமி பதிங்க, அதுக்கு பாருங்க. லட்சுமிபதி. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. வீடு காலி பண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. நான் போய் முடி வெட்டிட்டு வர்றேன், தண்ணி போட்டு வை. அடாடாடா, அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு உடையவன் ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம், ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி ஜாதகம். ரெண்டுக்கும் இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது போங்க. சரி, பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துவாங்க. பொண்ணு பிறந்த ஜாதகம் எழுதி வைக்கல, அவ வயசுக்கு வந்து குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கோம். அதை வச்சு பொருத்தம் பார்க்க முடியல. ருதுவான குறிப்பு தானம்மா, அதை வச்சுதான் பொருத்தமே பார்க்கணும். சரி. ஏமா, இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிளையை தான் கட்டி வைக்கணுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். ஏ, தம்பி ஜாதகம் எப்படி இருக்கு? தம்பியோட ஜாதகம் நல்லா தாமா இருக்குது. பொண்ணோட ஜாதகம் தான் என்னன்னு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கம்மா. செவ்வாய் தோஷம்னா அப்புறம் எப்படி தாங்க? அது வந்துமா, செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிளையை தான் கட்டி வைக்கணும். இல்லன்னா அது அவ்வளவு சரிப்பட்டு வராது. அப்படி இல்லைன்னா? ஏமா, நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது ஏன் கெட்ட விஷயங்களை பேசுறோம்னு பாக்குறேன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. மீறி கட்டி வச்சோம்னா பிள்ளையாண்ட மண்டைய போட்டுருவான். என்னடி கண்டுக்காம போற? உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்க மாதிரி உனக்கும் பிடிச்சிருக்க? இந்த மாதிரி வழியில நின்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. அப்ப கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சா மட்டும் பிடிக்குமா? ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் ஊன் இருக்கேன். எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கீங்க. எனக்கு நல்ல படிச்ச மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. படிச்ச மாப்பிளையா? அவங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் என்ன மாதிரி தாண்டி. ஆமா, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்க? 4 எழுத்து படிச்சவங்கன்னா காலம் பூரா காப்பாத்துவாங்கன்னு பெரியவங்க சொல்லும் போது அது நியாயமா தான் படுது. எங்க அக்கா மகளே, பொம்பளைங்களை நம்பாதே, பொம்பளைங்களை நம்பாதே. அப்பா படிச்சு சொல்லுவாங்க. கூட பிறந்தவளாச்சேன்னு எங்க அக்கா நம்பினே, கூட வாழ போறவளாச்சேன்னு ஒண்ணு நம்பினே. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து சரியான பொட்டச்சிங்க நிரூபிச்சிட்டீங்க. சொல்லுடி, எங்க அம்மா கத்து கொடுத்த மீதி வசனத்தை சொல்லுடி, சொல்லுடி. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏண்டா, தனலட்சுமியை கட்டிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா? அவங்களுக்கு தாய் மாமா ஒருத்தர் இருக்கானாம, அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. டேய், இப்படி செஞ்சா எப்படி? எப்படி? நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமிபதி, ஆமா, அவரை வச்சு தனலட்சுமியோட மாமாவை 2 தட்டு தட்டணும்னா அவன் துண்ட காலம் துணிய காலம் ஓடிடுவான். அப்புறம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியதா? எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அடி ஆள் மாதிரி விழாம பாத்துக்கணும். நான் இவன் மேல ஆசைப்பட்டு என் ஊருக்கு போகாம இருந்த பாரு,
எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். படிப்பா பொல்லாத படிப்பு. சார் மனசு வேணும் சார். அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும். என் பேர் லட்சுமிபதி, நான் இங்கிலீஷ்ல போடுவானே. சார் நான் படிக்காதவன் தான், முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். அத சொல்ல இவ யாரு சார்? நரி குஞ்சு மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா, நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாம தான் கேக்குறேன், என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க? என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதால என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை பொறுமை. யார் அப்படி சொன்னது? அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்கால ஒரு குட்டி பொக்கிஷம், அவரை இன்னைக்கு ஓஹோ. பார்த்தேன். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன அதை விடுங்க சார், அப்புறம் பேசிக்கோ. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சுட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார். நாளையில இருந்து நீங்க பிஏ. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார், வார்த்தைகளும் தேஞ்சிடும். இப்பதான் புரியுது இந்த பெஞ்ச நீ ஏன் இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓசியில சேர்க்கிற மாசம் மாசம் ஃபீஸ் கட்டல. எவன்டாவ சொல்ல மாட்டீங்க? டேய், ரெகுலர் காலேஜ்ல கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனாலதான் இங்க டியூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காது, ஜாக்கிரதை. சார் எவன்டாவ? என்னப்பா போன் வந்து ஹலோ, என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா? தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி 1 லிட்டர் எருமை பால் சாப்பிட வேண்டியிருக்கு. என்னது, என்னோட 2வது சம்சாரத்துக்கு 3வது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும்? ஓஷாஸ்பத்திரியா? இது டூட்டோல் காலேஜ். போன வை, முடிக்காத வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் காணோம். சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார். சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு. அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலைங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவரை அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ எம் சாரி. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற. இந்த காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு. அதை இடிச்சு தான் நான் டியூட்டர் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1வது படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ். பட் பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ். கேட்கலாமா? அதெல்லாம் வெளுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம். அப்படியே? எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் குவெஸ்டன். காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவெஸ்டன். உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலக
சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ, உன்னோட சிபாரிசு. Get out! துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19, ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தானே சிவராமன்? நானேதான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட் உமன்.